கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு துதி கன மகிமை அனைத்தும் உண்டாவதாக. அவருக்கே புகழ் மேன்மையும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிப்பதற்கு இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்திற்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு பிரசங்கமாக இல்லாமல் ஒரு வேத பாடமாக, அதுவும் இன்று நடந்து வருகிற ஒரு முக்கியமான நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஒரு வேத பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே தீர்மானித்திருக்கிறேன். ஒருவேளை இது மற்ற பிரசங்கங்களைப் போல இல்லாமல் இருக்கலாம். இருப்பினும் தயவுசெய்து பொறுமையோடு நீங்கள் இதை பின்பற்றி வருவீர்களானால் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாம் படித்துக் கொள்வதற்கு நிச்சயமாக இது உதவும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். 3 விதமான கருத்துக்கள் இன்று இருக்காது. மாறாக ஒரு காரியத்தை நோக்கியே இந்த வேத பாடம் செல்லும் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து ஜெபத்தோடு என்னோடு இந்த சத்தியத்தில் பிரயாணம் செய்யுமாறு நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்று உலகம் முழுவதும், குறிப்பாக யூதர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய தேவாலயத்திலே, அவர்கள் தொழுது கொள்ளுகிற ஜபக்கூடங்களிலே மாத்திரமல்ல, எருசலேமிலே, குறிப்பாக யூதர்களின் மத்தியிலே, கிறிஸ்தவர்களின் மத்தியிலே, ஏன் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பு இருக்கிறது. அது மத சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக வருகிற செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான, அதே சமயத்தில் முக்கியமான ஒரு சத்தியமாக இது பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஏறக்குறைய 2000 வருஷமாக காத்து கொண்டிருந்த அந்த ஜபத்திற்கான உத்தரவு, எதிர்பார்ப்பின் முடிவு இப்பொழுது அவர்களை பொறுத்தவரையிலே வந்திருக்கிறது. என்ன, 2000 வருஷமாக ஒரு பலி இட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேவாலயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு ஒரு முக்கியமான பலி இடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சிவப்பு கிடாரியும் இயேசுவின் வருகையும். சிவப்பு கிடாரியும் இயேசுவின் வருகையும். எத்தனையோ அடையாளங்களை நாம் வேதத்திலே பார்த்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 24வது அதிகாரத்திலே, வெளிப்படுத்தின புத்தகத்திலே, பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்களிலே, பேதுரு எழுதின நிருபங்களிலே அநேக அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இல்லாத ஒரு அடையாளம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே, குறிப்பாக யூதர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தோரா, அந்த என்னாகமம் புத்தகத்திலே ஒரு அடையாளம் இருக்கிறதாக அவர்கள் கூறுகிறார்கள். அது என்ன? இந்த பலி என்ன? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நான் இவைகளை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த யூதர்களுடைய முக்கியமான புத்தகம், 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையிலே எலன் ஜி ஒயிட் அவர்கள் எழுதின புத்தகம் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதுபோல மெஷனா பாரா என்று ஒரு ஏடு இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு 300-400 வருஷத்திற்கு முன்பதாகவே எழுதப்பட்ட, ரபிமார்கள் எழுதப்பட்ட ஒரு மரபு புத்தகங்கள். அதிலே 3வது அதிகாரம், மிஷ்னா பாரா 3வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இந்த பலி முதலாவது மோசே பலியிட்டார். அதாவது மோசேயின் மூலமாக எலியேசர், அப்பொழுது இருந்த பிரதான ஆசாரியர், பலியிட்டார். பின்பு எஸ்ரா மூலமாக இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வரைக்கும் ஏறக்குறைய 9 முறை தான் இந்த பலி இடப்பட்டிருக்கிறது.
மற்ற பலிகளெல்லாம் ஏராளமாக இடப்பட்டிருக்கிறது. ஏன் பாவ நிவாரண நாளில் கூட அநேக பலிகள் இடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் மோசேயினுடைய காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் 9 முறைதான் இந்த பலி இடப்பட்டிருக்கிறது. 10வது ஒரு பலி இட வேண்டும், அதோடு முடிவடைகிறது. இந்த 10வது பலி மேசியாவால், ராஜாதி ராஜாவால் இது இடப்படும், அவர் சீக்கிரமாக வருவாராக என்று இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு 400 வருஷத்திற்கு முன்பதாகவே இந்த புத்தகம் ரபிமார்களால் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இது என்ன பலி? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எதை அடிப்படையாக வைத்து இவர்கள் இதை செய்கிறார்கள்? நான் ஒரு 10 வசனத்தை ஆரம்ப வசனமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் என்கிற ஒரு புத்தகத்திலே 19வது அதிகாரம், என்னாகமம் 19வது அதிகாரத்திலே 1 to 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து, ஒருவேளை இப்பொழுது என்னை பின்பற்றுவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பிற்பாடாவது நீங்கள் இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் கவனமாக இந்த வசனங்களை வாசிக்குமாறு நான் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமம் 19வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும், நல்லா கவனிச்சுக்கங்க, பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். கிடாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசு, சிவப்பான பசுமாடு. புரியுதுங்களா? காளை அல்ல, கிடாரி என்பது பசுமாடு. புரியுதுங்களா? அதுதான் அங்க ஒரு முக்கியம். 3-4 குணங்கள் அந்த மாட்டுக்கு இருக்க வேண்டும். 1, பழுதற்றதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பிரதான ஆசாரியர் அந்த மாட்டை பரிசோதிப்பார். அதுல ஒரு முடி கூட வளர்ந்திருக்க கூடாது, ஒரு முடி வளர்ந்திருக்க கூடாது. அந்த மாட்டுல கண்ணிலிருந்து எல்லா இடத்துலையும் முடி வளரக்கூடாது. எந்த ஒரு காயமோ எந்த ஒரு பழுதோ அந்த பசு மாட்டில இருக்கக்கூடாது. அப்போ பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பாரம் சுமந்திருக்க கூடாது. அது இப்போ காளமாடெல்லாம் வண்டி ஓட்டும் பொழுது அந்த நுகத்தடியை கழுத்துல வச்சு மாட்டு வண்டி ஓட்டுவாங்கல்ல, அப்படி இந்த பசுமாடு நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய. பிறகு நீங்க வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கலாம்னா, இது கன்று குட்டியை ஈன்றிருக்க கூடாது, அதாவது வேற எந்த காளை மாட்டோடு சேர்ந்திருக்க கூடாது. மிகவும் பரிசுத்தமாக, சுத்தமாக, பழுதற்றதாக, ஊனம் இல்லாததாக, நுகத்தடியை சுமக்காததாக மாத்திரமல்ல, எந்த காளையோடு சேராமல், இப்படி ஒரு 4 இது இருக்குது, நீங்க பாருங்க. 3வது வசனம், அதை எலியாசர் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். எங்க? பாளையத்திற்கு வெளியில. இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பாளையத்திற்கு வெளியில கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது. அப்பொழுது ஆசாரனாகிய எலியாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். எங்க? ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக 7 தரம் தெளிக்க வேண்டும். பின்பு கிடாரியை, அதாவது பின்பு பசுவை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு தோலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். யாரு? ஆசாரியன். அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான்.
சுத்தமா இருக்கிற ஒருவன் அதை கிடாரியின் சாம்பலை வாரி கொண்டு, இதுக்கு சம்பந்தம் இல்லாதவன், சுத்தமா இருக்கிறவன், புரியுங்களா? இது சாயந்தரம் வரைக்கும் தீட்டுப்பட்ட அவங்க எல்லாம் வர முடியாது. இது பலியிடுறதையோ எரிச்சதோ இத குடலை எடுத்ததோ அது யாரும் கிடையாது, வேறு ஒரு ஆள். சுத்தமா இருக்கிற ஒருவன் அதை கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக. இப்ப அந்த 9, 10வது வசனத்தை நல்லா கவனிங்க. இத அடிப்படையா வச்சுதான் இந்த சிவப்பு கிடாரி பலியிடப்படும். அப்போ மோசே காலத்திலிருந்து எஸ்ரா காலம் வழியாக 70வது வருஷம் வரைக்கும் 9 சிவப்பு பசுமாடுகள் பலியிடப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்கள பொறுத்தவரையில 10வது ஒன்று பலியிடப்படும். அப்பொழுது உலகத்திற்கு ஒரு முடிவு வரும். அந்த 10வது யார் பலியிட வருவார் என்றால் பிரதான ஆசாரியனாகிய மேசியா வருவார் என்று அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். 10வது வசனம். கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவில் தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையாய் இருப்பதாக. அப்போ இந்த ஒரு பலி, சிவப்பு பசுமாடு பலியிடப்பட வேண்டும். 9 பசுமாடு மோசேயினுடைய காலத்திலிருந்து பலியிடப்பட்டிருக்கிறது. ஒரு காளை மாத்திரம் இப்பொழுது பலியிடப்பட வேண்டும். யூதர்களை பொறுத்தவரையிலே அது பலியிடக்கூடிய நாள் சமீபித்து வந்துவிட்டது. அது பலியிடப்பட வேண்டும். அந்த காளை, அந்த பசுமாடு காத்திருக்கிறது. மேசியா வர வேண்டும், அவர் வரப்போகிறார் என்ற ஒரு அடையாளம் எழுதப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை குறித்து விளக்கமாக படிப்பதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, நீர் எங்களோடு வாரும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த முக்கியமான சத்தியத்தை படித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். செப்டம்பர் மாதம் 2022, அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்திலே 2022 அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய டெக்சஸ் மாகாணத்திலிருந்து 5 சிவப்பு பசு கன்றுக்குட்டி, ஓகே, பெண் மாடுகள், ஓகே, அது எருசலேமுக்கு தனி விமானத்தினால் கொண்டு வரப்பட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலே இந்த சிவப்பு கிடாரி அல்லது சிவப்பு பசுமாட்டை தேடி கடைசியிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெக்சஸ் மாகாணத்திலே ஒரு கிராமத்தில் இந்த பசுமாடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அதுல ஒரு பெரிய சிவப்பு, நான் சொன்னா கண்ணு வரைக்கும் அது சகப்பா இருக்கணும். இந்த புருவம் கூட இருக்கக்கூடாது, முடி இருக்கக்கூடாது, எதுவும் வளரக்கூடாது. இங்கிருந்து இந்த கண்ணினுடைய பகுதியிலிருந்து காலனுடைய பகுதி வரைக்கும் ஒரே நிறமாக இருக்க வேண்டும், சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். நீங்க பிரவுன் பார்த்துருக்கலாம், இல்லை கருப்பு வெள்ளை, இல்லை கருப்பு வெள்ளை சேர்ந்தது பார்த்துருக்கலாம், ஏதாவது பார்த்துருக்கலாம். ஆனா மிகவும் மிகவும் குறிப்பாக என்னாகமம் 19வது அதிகாரத்திலே மக்களின் பாவம் சுத்திகரிப்பதற்கு, அது அந்த வார்த்தை என்ன போட்டிருக்குதுன்னு சொன்னா சபையை சுத்திகரிப்பதற்கு. நீங்க வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்திற்காக ஸ்திரீயானவள், அதாவது சபை தன்னை ஆயத்தம் செய்தாள் அப்படின்ட்டு வரும். அப்போ இந்த சிவப்பு பசுமாடு சும்மா சாதாரணமா அது அங்க இருக்குது, இங்க இருக்குது, விவசாய பண்ணையில இருக்கு அப்படின்லாம் எடுத்துட்டு வர முடியாது. இதற்கென்றே சில காரண காரியங்கள் இருக்கிறது. நான் சொன்னேனே ஒரு 4 காரியம். ஒண்ணு, இது எந்தவித பழுதற்றது, ஊனமில்லாதது, மாத்திரம் இல்ல நுகத்தடியை சுமக்காதது. 2வது, காளையோடு சேராதது. அப்படிப்பட்ட ஒரு பசுமாடு பலியிடப்படும். அப்போ இவங்க 5 கண்ணுக்குட்டிய, பசு கண்ணுக்குட்டிய எருசலேமுக்கு செப்டம்பர் மாசம்
2022 தனி விமானத்தின் மூலமாக கொண்டு வந்தார். பிரார்த்தனைகள் எல்லாம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? பிரார்த்தனைகள் எல்லாம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வருஷம் ஆயிப்போச்சு பார்த்தீங்களா? இந்த 2 வருஷத்துல பிரதான ஆசாரியன் ஒரு பக்கத்துல இந்த பசுமாடை இல்லைன்னா கண்ணுக்குட்டியை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். கவனிச்சுக்கிட்டு முடி ஏதாவது முளைக்குதா, ஏதாவது இடிச்சு காயம் ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது பழுது இருக்கிறதா அப்படின்ட்டு இந்த 2 வருஷத்துல பார்த்து 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 4 பசு கன்றுக்குட்டிகள் டிஸ்குவாலிஃபைடா இருக்குது, தள்ளுபடி செய்யப்பட்டது. இது பலியிடுவதற்கான எந்தவித தகுதியை இல்லாமல் இழந்து போய்விட்டது அப்படின்னு அதுல டெக்சஸ்ல இருந்து கொண்டு வந்த அற்புதமான பழுதற்ற நுகத்தடியை சுமக்காத காளையோடு சேராத 4 இப்பொழுது தகுதியற்றதாக தள்ளுபடி செய்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. இப்ப இந்த ஒன்னே ஒண்ணு இருக்கிறத மறுபடியும் கவனித்து பலியிடப்பட வேண்டும். எங்க பலியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆலயத்திற்கு புறம்பே. அப்ப அது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஆலயம் தேவை. இப்ப ஆலயம் எங்கே கட்டப்படுவது? இப்ப இது 3வது ஆலயம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க உலகத்துல அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஆலயம்லாம் கட்ட முடியாதுங்க, அது எப்படிங்க முஸ்லீம் அங்க பள்ளிவாசல்லாம் இருக்குது, அல்கோசா அப்படின்ற ஒரு பள்ளி வாசல் இருக்குது, அதனால அங்க கட்ட முடியாது அப்படின்ட்டு. சவுதி அரேபியால இருந்து அந்த இமாம், சீஃப் இமாம், அவர் தான் உலகத்துல முஸ்லிம்களுக்காக மூத்த, எப்படி பிரதான ஆசாரியர்னு யூதர்கள் சொல்றார்களோ அப்படி ஒரு பிரதான ஆசிரியர் இமாம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத இப்ப நீங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு. சுருக்கமா நான் வாஸ்தா அப்படின்னு சொன்னா, மெக்கா எங்களுடையது, யாராவது இந்த மெக்காவுக்கு ஏதாவது ஒரு பழுதோ பங்கமோ செய்தால் நாங்கள் அவர்களை விடமாட்டோம். அதே போல எருசலேம் அவர்களுடையது, அது எங்களுடையதாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது, அது பொய், அது திருடு. ஆகவே எருசலேமிலே அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இமாம் சொல்ல, இப்பொழுது 2 காரியம் அங்கு பேசப்படுகிறது. ஒன்று என்னன்னு சொன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் அவர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நீங்க பலியிடலாம், மேசியா சீக்கிரமா வர்றாரு அப்படின்ட்டு அவர் அனுமதி கொடுத்துட்டார். 2வது, அந்த பள்ளிவாசலோட ஒட்டி நீங்க ஆலயத்தை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அங்க ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் ஒன்று. இன்னும் என்ன சொல்றாங்க, இதை நான் வாஸ்து பார்க்கும் பொழுது, இந்த காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் இதனுடைய போரின், ஈரானோடு செய்யப்படுகிற அந்த போரினுடைய அஸ்திபார காரணமே அந்த பள்ளிவாசலோடு இந்த யூத ஆலயம் கட்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான். அதனால இதை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் காரணமின்றி அழித்து இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதற்கான பொருள் எல்லாமே இருக்குது, அனுமதி மாத்திரம் இல்ல. இப்ப இமாமும் சொல்லியிருக்கிறாரு, எருசலேம்ல என்ன நடந்தாலும் எங்களுக்கு அதுல ஆட்சேபனை கிடையாது. ஏனால் மெக்கா எப்படி எங்களுக்கு சொந்தமானதோ எருசலேம் அவர்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம படிச்சுட்டு வரும் பொழுது என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொன்னா, இந்த சிவப்பு கிடாரி என்பது ஒரு முக்கியமாக இப்பொழுது யூதர்களுடைய கண்களுக்கும் உள்ளத்திற்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் முன்னால் நிற்கிறது. காரணம் என்னன்னா, நீங்க பாவ நிவாரண காளைகளாக இருந்தாலும் சரிதான், காலையும் மாலையும் இடப்படுகிற பலியாக இருந்தாலும் சரிதான், பிரதிஷ்டை நேரங்களிலே இடப்படுகிற பலியாக இருந்தாலும் சரிதான், பசுமாட்டை பலியிட மாட்டார்கள். நல்லா கவனிச்சுங்க, பசுமாட்டை பலியிட மாட்டார்கள். ஆனால் இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் பசுமாட்டை பலியிடுவார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூத பிரதான ஆசாரியர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகத்திலே மோசையினுடைய காலத்திலிருந்து எஸ்ரா காலம் வழியாக 70வது வருஷம் தேவாலயம் அழிக்கப்படும் அந்த காலம் வரைக்கும் 9 பசுமாடுகள் எருசலேமிலே தேவாலயத்தின் வெளிப்புறத்திலே பலியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு என்னாகமம் 19வது அதிகாரமும் அதற்கு ஆரம்ப அதிகாரம். நீங்க பின்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அதை தீட்டு அதை குறிச்சு அசுத்தமாகப்பட்டவனை குறிச்செல்லாம் அதுல எழுதியிருக்கணும், நீங்க அதை பார்த்துக்கலாம். சரி,
இது இப்படி இருக்குது. அப்போ விரைவிலே இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று எல்லா யூதர்களும் இப்பொழுது கைகோக்கிறார்கள். அதற்கு சவுதி அரேபியாவும் சம்மதம் தெரிவிக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது. அதற்கு பெஞ்சமின் பிரைம் மினிஸ்டர் அவர்களும் அதற்கு தலையசைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ யாரு பலியிடணும் அப்படின்னு சொன்னா பசுமாடு காத்திருக்கிறது. ஆனால் மேசியா தான் அது பலியிடணும். நம்மை பொறுத்தவரையிலே மேசியா என்பது இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கு யாரோ ஒருவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசம் என்னவென்றால், அவருடைய விசுவாசம் என்னவென்றால், அந்த மேசியா வந்து அதை பலியிட்டு உலகத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து யூதர்களுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். இதை வந்து அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே பேதுரு இயேசுவினிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே, இந்த காலத்திலா யூதர்களுக்கு ராஜ்யத்தை நீர் எழுப்ப போகிறீர்? அப்போ இயேசு சொல்ற பதில் ஒரு அற்புதமான பதில். அதை புரிந்து கொள்வதற்கு அதிக தூரம் இல்லை அப்படின்றார், அதிக காலம் இல்லை அப்படின்றார். புரியுங்களா? அப்பதான் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய முழு 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 நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிவப்பு பசுமாடு தயாராக இருக்கிறது. சரிங்களா? இது ஒரு பாகம். அப்போ பரபரப்பு. நீங்க செய்தித்தாள்ல படிச்சாலும் சரிதான், இல்லைன்னா எங்கேயாவது அடிச்சு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான், யூடியூப்ல போய் ஏதாவது பார்க்கணும்னாலும் சரிதான், அங்கேயும் சில சமயம் இருக்கலாம். ஆனா நீங்க செய்தித்தாளில் நேரடியா பார்க்கும் பொழுது எருசலேமில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர், அங்க இருக்கக்கூடிய ஜெப ஆலய தலைவர்கள், உலகளாவ ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க, நியூயார்க்ல இருக்கிறவங்க, இங்கிலாந்து நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த காரியத்தை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஓய்வு நாளை 7ஆம் நாளை சனிக்கிழமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த சிவப்பு பசுமாடு, சிவப்பு கடாரி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமா? இயேசு கிறிஸ்து வந்து இந்த பலியை இடுவாரா? நீங்கள் சங்கீதம் 51 கடைசியில நீங்க வாசிக்கும் பொழுது, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது. அவர் கடைசியில் சொல்லும்போது சொல்றாரு, அப்பொழுது காளைகளை பலியிடுவார்கள். பசுமாட்டுன்னு சொல்ல, ஏன்னா பசுமாடு மோசையினுடைய காலத்திலிருந்து ஒரு பிரத்யேக அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பசுமாட்டை அவங்க இது பண்றது இல்லை. ஆனால் இந்த ஒரு காரியத்திற்கு மேசியா வருவதற்காக 5 கொண்டு வரப்பட்டாலும் அதில் 4 தகுதியற்றதாக போய் 1 தகுதியாக இருக்கிறது. தேவாலயம் கட்டுவதற்கான சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த சிவப்பு கிடாரி என்ன ஒரு சத்தியத்தை நமக்கு தருகிறது? சரி, நான் ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 13-14 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அது எப்படி எனில், நல்லா கவனிச்சுங்க, அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும், புரியுதுங்களா? அந்த இடத்துல கமா இருக்கும், புரியுதுங்களா? 3வது இன்னொரு சொல்றாங்க, தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும். இதுதான் என்னாகமம் 19வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது. இது இப்பொழுது யூதர்கள் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். காளை வெள்ளாட்டுக்கடா இதைத்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா 3வது பவுல் அப்போஸ்தலன் ஒன்ன சொல்றார், தபார் கடாரி இருக்குது. அது என்ன கடாரி? அது பசு. அது என்ன பசுன்னு சொன்னா இந்த சிவப்பு. என்னாகமம் 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. பாருங்க, அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும். என்னாகமம் 19வது அதிகாரம் தான் இதுக்கு ரெஃபரன்ஸ். நீங்க இந்த ஒரு வார்த்தையை நீங்க படிச்சுக்கணும்னு சொன்னா என்னாகமம் 19வது அதிகாரம் தான். தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக, என்னாகமம் 19வது அதிகாரம், பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. இது வந்து எதிர்காலம் கிடையாது, இது கடந்த காலம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல்
இந்த எண்ணாகம் 19வது அதிகாரத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த காலத்திலிருந்தே பவுல் இருந்த காலத்திலேயே, இயேசு இருந்த காலத்திலேயே இந்த சிவப்பு கடாரி ஒரு பெரிய அடையாளமாக இருந்திருக்கிறது. அதைத்தான் அவரு அது சொல்றாரு, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப இவங்க சொல்ற இந்த சிவப்பு கடாரி சோழனை யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை பலியிடுவார் அப்படின்றது அல்ல, அது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய அடையாளம் அல்ல. ஆனால் அது ஏற்கனவே பலியிடப்பட்டது. அது காளைக்கு அடையாளமாக, வெள்ளாட்டு கடாருக்கு அடையாளமாக, இந்த சிவப்பு கிடாரிக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து ஒருவரே எல்லா பலிகளுக்கும் ஒரே பலியாக அவர் சிலுவையிலே மரித்தார், அடிக்கப்பட்டார், பலியிடப்பட்டார். புரியுங்களா? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். பாவியாக்கினார்னு இல்ல, பாவம் ஆக்கினார். அப்போ அந்த நீதியை, அந்த சுத்திகரிப்பை எது உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சிவப்பு கடாரி அந்த உடையை சுத்திகரிக்கும். நீங்க அந்த மேரி கல்லறைக்கு வந்த பொழுது உள்ள பேதுருவங்கெல்லாம் பார்த்தப்போ அந்த துணி அழகாக மடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. வேறொரு துணியில் தான் அவர் வெளியே வந்தார். ஓகே, அந்த நீதி நமக்கும் இருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகம் நீங்க 6வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்க மரித்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்திற்கு அடியிலே கண்டேன், அவர்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் நமக்கு சுத்திகரிப்பு கிடைத்திருக்கிறது. மாத்திரமல்ல, இது எங்க பலியிடப்பட வேண்டும் சொன்னா ஆலயத்திற்கு புறம்பே பலியிடப்பட வேண்டும். இயேசு பிறந்ததும் பெத்லெகேமுக்கு வெளியிலே, அவர் மரித்ததும் ஆலயத்திற்கு வெளியிலே. புரியுங்களா? அப்போ இந்த சிவப்பு கிடாரி இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி அடையாளம் அல்ல. இந்த சிவப்பு பசுமாட்டை பலியிட வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய யூத சமுதாயத்தினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, மேசியா சீக்கிரமாக வருவார். இந்த சிவப்பு கிடாரியினுடைய அடையாளம் தான் மேசியா வருவதற்கான கடைசி அடையாளம் என்று அவர்கள் எப்போ 2400 வருஷமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பசுமாடு கிடைச்சிருக்குது, அதை வெட்டணும், இயேசு சீக்கிரமா இல்லைன்னா மேசியா சீக்கிரமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசின்னு சொல்லிட்டு வேதத்துல இயேசு கிறிஸ்து வருகைக்கான அடையாளம் என்ன? நியாயாரி ஆசரிப்பா? நியாயாரி ஆசரிப்பு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நமக்குள்ளேயே அது இருக்கணும். ஓய்வு நாளா இல்ல ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்றது நமக்குள்ளே அது வந்தாதான் நமக்கு அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு சோதனை தான். புரியுதுங்களா? ஒவ்வொரு 4வது கற்பனையை ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது அவனுக்கு அது ஞாபகார்த்தப்படக்கூடிய வசனங்கள் தான். புரியுதுங்களா? இதுக்காக ஞாயிறு ஆசரிப்பு வரணும், சட்டம் வரணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாயினால் சொல்றாரு, இது வந்துருச்சுன்னா நான் வந்துடுவேன். அந்த வசனத்தை நான் வாசிட்டு அப்புறம் நான் முடிக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்துல அந்த கடைசி அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். நீங்க எது யுத்தம் எல்லாம் வச்சுக்கலாம், கொள்ளை நோய் அது இதெல்லாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் அடையாளங்களில் ஒன்று. ஆனால் கடைசின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்போ இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல அவர் அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இதை சொல்லி வச்சிருக்கிறாரு, மத்தேயுல சொல்லி வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் போகும் பொழுதும் சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் அதை ரொம்ப முக்கியமா அவர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9:16
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அது என் மேல் விழுந்த கடமை. இட் இஸ் a duty அப்படின்னு சொல்றாங்க. இது கடமை. இது தியாகம் கிடையாது, இது வேலை கிடையாது, சேவை கிடையாது, கடமை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது, சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சொல்லுவது என்பது ஒரு கடமை. மாத்திரம் இல்ல, அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்திருந்தா எனக்கு ஐயோ அப்படின்னு சொன்னா ஆபத்து. ஏன் பரிசுத்த பவுல் இந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த ஊழியத்தை அவர் அவ்வளவு இதை மாத்திரம், இவர் காணிக்க கொடுக்கலன்னா உங்களுக்கு ஐயோ, தசம்பாகத்தை கொடுக்கலன்னா உங்களுக்கு ஐயோ, கோயிலுக்கு போகலன்னா உங்களுக்கு ஐயோ, மற்ற சோறு இல்லாதவங்களுக்கு சோறு ஐயோ, அதெல்லாம் சொல்லலை அவர். ஐயோன்னு அதெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு வர வேண்டுமானால் கடைசின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஞானமுழுக்கு எடுத்து பரிசுத்த ஆவியானவர்களால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மேல் விழுந்த கடமை எது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதுதான். இன்னைக்கு கூட பஜனை கான்ஃபரன்ஸ் இப்ப சமீபத்தில் முடிஞ்சது. மறுபடியும் அந்த ஒரு மைய கருத்தை தான் வச்சு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4-5 வருஷத்தை அவங்க இது பண்ண போறாங்க. என்னன்னா, ஐ வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அனுப்பும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத வெளிப்படுத்தின புத்தகத்துல யோவான் எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜ்யங்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். மறுபடியும் புரிஞ்சுக்கல. 1844 அக்டோபர் 22 புரிஞ்சுக்கல, ஏமாந்து போனாங்க. இன்னொரு முறை நீங்களும் நானும் ஏமாறக்கூடாது. பாடம் படிச்சிட்டோம்ல, அப்ப மறுபடியும் ஏமாறக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அவர் சொல்றாரு, நீ மறுபடியும் போய் எல்லாருக்கும் சொல்லு, இனி ஏமாறுவதற்கான, வஞ்சிக்கப்படுவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு வரும், ஆனா நீங்க ஏமாறாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனத்தை கரெக்டா சொல்லிருங்க. 2 ராஜாக்களின் புத்தகத்துல 7வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல, குஷ்டரோகிகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த இஸ்ரேல் நாட்டுல, சமரியா நாட்டுல அவ்வளோ பஞ்சம், சாப்பாடு கிடையாது. 2 பெண்கள் என்ன கூட சண்டை போட்டு இது வந்தாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ தன்னுடைய குழந்தைய வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ட்டு, பசியில குழந்தைய. அது ஒரு பஞ்சாயத்துக்கு வந்ததாக அந்த இதுல அந்த அளவுக்கு பசி, பஞ்சம். அப்போ இந்த குஷ்டரோகிகளுக்கு கொஞ்சம் பொக்கிஷம் கிடைக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ நமக்கு இப்படி கிடைச்சிருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்த ஓய்வு நாள்ல கோயிலுக்கு போயிட்டு, இல்ல, நியாயம் அல்ல, அது உண்மையிலே நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். யூதர்கள் எல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததியின் நேரடியானவர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. சினாய் மலையில இவங்களுக்கு தான் கற்பனை கொடுத்தது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ற, சிவப்பு கிடாரி தான் கடைசி அடையாளம், அது மேசியாவே பலியிடுவாரு அப்படின்லாம் அவ்வளவு அவங்க உற்சாகமா இருந்து அதுக்கு எல்லாம் செய்யறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க, காணிக்கை எல்லாம் வசூல் பண்றாங்க. போய் சவுதி அரேபியால போய் பேசுறாங்க, பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ சென்சிட்டிவான அந்த இடம், அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் இயேசுவோடு போயிருச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அப்பொழுது முடிவு வரும்ட்டு நம்புறமே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இல்லை அப்படின்னு சொன்னா பவுல் சொல்றாரு ஐயோன்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆபத்து வரும், இல்லைன்னா குற்றம் நம்மேல் சுமரும். எனக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு ஆசீர்வாத வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஆண்டவருடைய சத்தியத்தையோ ஆண்டவரையோ தெரியாதவர்களுக்கு சொல்றீங்களோ இல்லையோ, நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம். எப்படி இந்த அற்புதமான வேத சத்தியம் சும்மா அது அப்படி மேலே இருக்குதா, இல்லை யாருக்காவது நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படின்றது உங்களை பொறுத்து இருக்குது.
ஆனா ஆண்டவர் வருவதற்கான கடைசி அடையாளம் என்னன்னா, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அது யார் தோல்ல இருக்குதுன்னா, உங்க தோல்லையும் என் தோல். எப்படியாவது ஒருத்தருக்கு, எப்படியாவது ஒரு 2 பேருக்கு, எப்படியாவது ஏதாவது ஒரு சாட்சி, ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது இயேசுனுடைய அன்பு, அவருடைய வருகை குறித்து ஒரு 4 வார்த்தை. இவங்களை யார் தெரியுமா வேதம் சொல்லுது? இவங்க யார் தெரியுமா? தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம், இந்த நாளினுடைய கடைசி வசனம் சொல்லுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். யாரு? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். இங்கிலீஷ்ல ஸ்டார் அப்படின்னு இருக்கும். அவங்கெல்லாம் நட்சத்திரங்களாம். நம்ம யாரையோ நட்சத்திரம் அப்படின்றோம், இவங்கெல்லாம் ஸ்டார் அப்படின்ட்டு. உண்மையான ஸ்டார் யாரு அப்படின்னு சொன்னா, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துவார்கள். நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். யார் தெரியுமா? நீங்க, நான். ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிற ஒவ்வொருவரும் யாருன்னு சொன்னா நட்சத்திரங்கள். அவங்க எப்படின்னு சொன்னா பிரகாசிப்பார்கள். நேத்து இல்லைன்னா இன்னைக்கு இல்லை, சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இத இளஞ்சோட்டு அம்மையார் இவாஞ்சலிசம் அப்படின்ற ஒரு புஸ்தகம், அது இன்னும் தமிழாக்க பண்ணப்படலை. அதில் 16வது பக்கத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஆங்கிலத்தில் வாசிட்டு தமிழில் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுறேன். There is a crisis before us. ஒரு பெரிய நெருக்கடி நமக்கு முன்னாடி இருக்குதான். The gospel is to be preached in all the world. உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Every agency must be set in operation, that present truth may be carried to all lands and to all people. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசியும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை, இந்த கடைசி கால தூதை, இந்த நிகழ்கால சத்தியத்தை சகல இடங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பவுல் சொல்றாரு, இது என்மேல் விடுந்த கடமை, அதை செய்யலன்னா ஐயோ. 2 ராஜாக்கள் புத்தகம் சொல்லுது, அதை செய்யல அப்படின்னு சொன்னா குற்றம் என்மேல் சுமரும். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சிவப்பு கிடாரி கம்பீரமாக எருசலேமிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த கிடாரி மற்ற 4 கிடாரிகள் தகுதியற்றதாக தள்ளப்பட்டு விட்டது. இது ஒன்று இந்த உலகத்திலே தேடி கடைசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண மனிதனால் பலியிடப்படக்கூடிய பலி அல்ல. மேசியா பலியிட்டு இந்த உலகத்திற்கு சுத்திகரிப்பை கொண்டு வரப்போகிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் அதுவாக 2000 வருஷத்திற்கு முன்பதாக சிலுவையிலே மரித்து எங்களை சுத்திகரித்திருக்கிறீர். ஆகவே துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அந்த சத்தியத்தை, அந்த ஆறுதலின் செய்தியை, அந்த எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவரே உலகம் முழுவதற்கும் சொல்வதற்கு எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் இருந்தார். எத்தனையோ பேர் கண்ணீரினாலும் கவலைகளினாலும் சுகவீனத்தினாலும் பலவீனத்தினாலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே மருந்தாக, ஆண்டவரே மருத்துவராக நீர் இருந்து அவர்களுக்கு சுகபலனை நீ ஆறுதலை கட்டளையிட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.